ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முகமது. இது உங்கள் எமிரேட்ஸ் ரியல் எஸ்டேட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னடா அவன் கொடைக்கானலில் குட் இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொடைக்கானல்லேருந்து வெறும் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள செம்ம பீக்கான லொக்கேஷனில் நல்ல சுற்றி வேலி வியூ, க்ளவுட் வியூ, மவுண்டன் வியூ அப்படின்னு 360 டிகிரி வியூக்கு சென்டரில் நல்ல ஒரு சூப்பரான பெரிய மலையில் அமைஞ்சிருக்க ஒரு ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கொடைக்கானல் சிட்டிக்கு ரொம்ப நியராக இப்படி ஒரு நல்ல ஒரு வியூவோடு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே கொடைக்கானல் ரொம்ப ஃபேமஸான குறிஞ்சாண்டவர் டெம்பிள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானலில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸான செட்டியார் பார்க் இருக்குது. இந்த லேண்ட்லேருந்து பார்த்தா பழனி டெம்பிள் வியூ நல்லா அழகாக தெரியும். இந்த லேண்டோட டோட்டல் ஏரியா எவ்வளோ அப்படின்னா டோட்டலாக 50 ஏக்கர்ஸ்க்கு மேலேயே இருக்கும். ஆனால் இவங்க கொடுக்குறது வந்து நம்ம தேவைக்கேற்ப, அதாவது 2 ஏக்கராவோ 5 ஏக்கராவோ 6 ஏக்கராவோ நமக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. பெர் ஏக்கர் வந்து இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பெர் ஏக்கர் 80 லேக்ஸ். இது வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸு. ஏன்னா சிட்டியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர்ஸ் அவுட்டர் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வியூவோடு இருக்கக்கூடிய லேண்டே வந்து பெர் ஏக்கர் 1 crore வரையும் போகுது. ஸோ வெரி சிட்டிக்கு நியராக இருக்கக்கூடியது. ஸோ 80 லேக்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியான ப்ரைஸ். இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு 80 லேக்ஸ்க்கு நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா இன்னும் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் நம்ம இந்த லேண்டை ரீசேல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாகவே இது டபுள் ஆயிரும். அதாவது 2 ஏக்கர், அதாவது 1 ஏக்கர் 80 லேக்ஸ், நம்ம ஒரு 2 ஏக்கர் வாங்குகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 crore 60 லேக்ஸ் வந்துடும். இதே வந்து நம்ம ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் நம்ம ரீசேல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 3 crore மேலே போயிடும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தான் நம்மளுக்கு. நம்ம அதில் வந்து நம்ம பண்ண ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கையில் எடுத்துடுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராஃபிட், அந்த கிடைச்ச ப்ராஃபிட்டை வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில், அதாவது நெக்ஸ்ட் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து நிறைய ரிட்டர்ன்ஸை நம்ம எடுத்து கொடுத்துருவோம். இது எல்லாமே நாங்களே முழுக்க பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு லேண்டு வாங்குறதுலேருந்து, உங்களை இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதுலேருந்து, அதில் ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுக்குறதுலேருந்து, அடுத்த லேண்டு உங்களுக்கு பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிற வரையும் எல்லா ஒர்க்குமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். ப்ரொமோட் பண்ணுறதுலேருந்து மார்க்கெட்டிங்லேருந்து எல்லாமே நம்மளே கிளியராக பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி தான் எங்களோட கிளைண்ட் நிறையா பேருக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் இதே மாதிரி எங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் மணி இருக்குது, எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்ட்டு வருவாங்க. நாங்கள் வந்து அதை ஒரு லேண்டில் போட சொல்லுவோம். அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்தோ 1 இயருக்கு அப்புறம் அந்த ரிட்டர்ன்ஸ், அதாவது நல்ல ஒரு பீக்காக இருக்கக்கூடிய டயத்தில் அதை சேல்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. நாங்களே அதை சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் அதை வந்து ப்ராஃபிட்டை வந்து அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு லேண்டில் நாங்களே வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ண வைப்போம். அப்படி தான் அவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. மெயினாக நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாலோ, இல்லை நல்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலோ, இல்லை ஃபாரினில் நல்ல ஒரு ஒர்க்கில் இருந்தாலோ உங்கள்கிட்ட ஒரு சேவிங்ஸ் இருக்குது. பட் இதை வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், எனக்கு ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களால் போட முடியல. நார்மலாக இருக்குது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட்டிங் அப்படின்ட்டு ஆன்லைன்லேயே நிறையா ஒர்க் இருக்குது. பட் உங்களால் உங்கள் ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு அதையும் உங்களால் பார்க்க முடியல. என்னால் ஷேர் மார்க்கெட்டை மெயின்டைன் பண்ண முடியல, அந்த பீக்கான டயத்தில் என்னால் மணியை கரெக்டாக எடுக்க முடியல, நம்ம ஒர்க்கே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் உங்களுக்கு இந்த கொடைக்கானலில் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா கொடைக்கானல் வந்து டூரிஸ்ட் பிளேஸ்கள்லேயே இப்போ நல்ல பீக்கான, அதிகமான டூரிஸ்ட் விரும்பி வரக்கூடிய, லேண்ட் வேல்யூஷன் ரொம்ப பீக்காக எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. ஸோ உங்கள் கையில் ஒரு சேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொடைக்கானல் வாங்க. இங்கே உள்ள லேண்டில் இப்போ இந்த வீடியோவில் போட்டிருக்க இந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஒரு 6 மந்த்லேயே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி அந்த 6 மந்த்தில் நீங்கள் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் கையில் எடுத்துக்கலாம். அதில் வர ப்ராஃபிட்டை நாங்கள் அடுத்த ப்ராஜெக்டில் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். அதில் வர ப்ராஃபிட்டை அடுத்து நெக்ஸ்ட்டுன்னு நீங்கள் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எப்பயுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து 6 மந்த்லேயே டபுளாகவே உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டாக ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும். நீங்கள் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் உங்களோட ஒர்க்கு. மற்றபடி அதை மார்க்கெட்டிங் பண்ணுறது, அதை சேல்ஸ் பண்ணி கொடுக்குறது, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு லேண்டை பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறது எல்லாமே நாங்களே பார்த்துக்குறோம். வேறு ஏதாவது இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றியோ இல்லை கொடைக்கானலில் வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியோ எது வேணாலும் நீங்கள் எங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து இந்த வீடியோட மேலேயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் எங்களோட காண்டாக்ட் நம்பரும் இருக்கும், இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ்களும் இருக்கும். நீங்கள் கால் பண்ணுங்கள், மற்ற விவரம் எல்லாமே நம்ம ஃபோனில் பேசிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியோட வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.
இப்போது எங்களோட சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கிங்க, கமெண்ட் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணிக்கிங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் லைட்டாக கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் எப்பயுமே ஈஸியாக பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். see you. இன்னொரு மெயினான டிப்ஸ் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கூட ப்ளஸ் ஆர் மைனஸ் நிறைய இருக்கும். ஆனால் கொடைக்கானல் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்பயுமே உங்களுக்கு ப்ளஸ் தான், அதுவும் ட்ரிபிள் ப்ளஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.